ஹாய் ஹலோ வெல்கம் டு தக்ஷி சமையல். இன்றைக்கி நம்ம தக்ஷி சமையலில் சூப்பராக சிம்பிளாக மட்டன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு ஃபண்டாஸ்டிக்காக சிம்பிளாக குக்கரில் எப்படி மட்டன் பிரியாணி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1/2 kg அளவுக்கு மட்டன் வாங்கியிருக்கேன். அது ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மட்டன் பிரியாணிக்கு பண்ணுறதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம பார்த்துடலாம். நம்மளுக்கு பிரியாணிலேருந்து பிரியாணி மசாலா தானே தேவைப்படும். ஃபஸ்ட் அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, இது எல்லாமே வந்து நான் 3 வெங்காயம் 3 தக்காளி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மற்றது எல்லாமே நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது இஞ்சி பூண்டு விழுது, மட்டன் மசாலா, பிரியாணி மசாலா, தனியா தூள், தயிர், லெமன், இது எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த குக்கரை வச்சுட்டு இதில் நம்ம இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா லைட்டாக ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகாய் எடுத்து போட்டுடலாம். அது கட் பண்ணாமல் அப்படியே போட்டு தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 3 பெரிய வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இப்போ ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ இது கூட வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா அடுத்ததாக புதினா சேர்க்க போகிறோம். இப்போ புதினா ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்து வச்சுருந்தேன். இது நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச புதினா தான். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஆனியன்லேயே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இது கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னா அதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட். பிரியாணிக்கு வந்து நம்ம எப்போ பிரியாணி செஞ்சாலும் நம்ம அந்த ஆயில், ஆனியன் இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டோன்னா அது இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம போட்ட எல்லாமே ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணணும்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது நம்ம ரெட் சில்லி பவுடர் ஆனியன்லேயே போடுறதுனால நம்ம வேறு எந்த கலர் பவுடரும் யூஸ் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறமா தக்காளி நான் 3 தக்காளி தான் எடுத்திருக்கேன். இதையும் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரேவி மாதிரி கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா தக்காளி நல்லா குக் ஆகிறதுக்காக லைட்டாக உப்பு கொஞ்சோண்டு போட்ட போதும். இப்போ நல்லா கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். 1/2 kg மட்டனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ மட்டன் குக் ஆகணும்ல, ஸோ அதுக்காக நம்ம தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு போட்டால் போதும், நிறைய போட்டுற வேண்டாம். அப்புறமா இது கூட கொஞ்சமாக மஞ்சள் போட்டால் போதும், நிறைய போட்டுற வேண்டாம். அதுக்கப்புறமா மஞ்சள் கலர் பிரியாணி ஆகிடும். அப்புறமா மட்டன் மசாலா, பிரியாணி மசாலா எல்லாமே ஒரு 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா தனியா தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மட்டன் மசாலா, பிரியாணி மசாலா ஆப்ஷனல் தான், ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட வந்து லெமன் ஆட் பண்ணிடலாம். நான் பாதி பழம் தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா புழிஞ்சிட்டு அந்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஊற்றிடலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து கர்டு, தயிர் வந்து நான் 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அது எல்லாமே ஊற்றிடுறேன். இப்போ இதையும் நல்லா ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த கலர் போடுறப்போ ஒரு கலர் வரும்ல, அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் ஒரு கலர் வரும். இப்போ நான் வந்து இந்த அளவுக்கு தான் வந்து அரிசி எடுத்திருக்கேன். ஸோ இந்த அளவில் வந்து நான் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறேன். நம்ம எந்த அளவில் எடுத்துக்கிறோமோ அந்த அளவில் 2 அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும். 1 2 ஊற்றியாச்சு. இப்போ அடுத்து இதை வந்து என்ன பண்ணணும்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ இதை நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இது மட்டன் ஃபஸ்ட்டு வேகணும். மட்டன் வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு திரும்பி ஒரு விசில் விடணும். இது வேகிற அளவுக்கு நம்ம விசில் விட்டுறலாம் ஃபஸ்ட்டு. எனக்கு வந்து 5 விசில் கரெக்டாக இருந்துச்சு. 5 விசிலுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போவே வந்து மட்டன் நல்லா குக் பண்ணிட்டோம்னா அவர் ரைஸ் போடுறப்போ இன்னும் நல்லா குக் ஆகிடும். அப்போ நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்காக. ஒரு 5 விசில் மினிமம் 5 or 4 இருந்தால் போதும்.
இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே வந்து ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இப்போ ரைஸ் எல்லாமே போட்டாச்சு. இப்போ இதையும் ஒரு நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இது திரும்பியும் ஒரு விசில் போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஒரு கால் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ நம்ம ரைஸ் போட்டிருக்கோம்ல, ஆல்ரெடி நம்ம மட்டன்லேயும் உப்பு போட்டிருக்கோம். அது அந்த தக்காளி வேகிறப்போ உப்பு போட்டிருக்கோம். இப்போது நம்மளுக்கு உப்பு இருக்கா இல்லையான்னு டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலரி விட்டுட்டேன். இது கொஞ்சம் பாயில் ஆனதுக்கு அப்புறமா திரும்பி இதை வந்து நம்ம விசிலில் போடணும். இப்போ வந்து நம்ம விசில் போடுறப்போ ஒரு ஜஸ்ட் 3 விசில் விட்டால் போதும். அதுக்கு மேலே விட வேண்டாம், ஏன்னா ஓவர் குக் ஆகிடும். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 3 விசில் வந்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. விசில் குறைஞ்சாச்சு. இப்போ மட்டன் பிரியாணி ஓப்பன் பண்ணிடலாம். வாவ், சூப்பராக வெந்திருக்கு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். மட்டனும் நல்லா வெந்திருக்கு, ரைஸும் நல்லா வெந்திருக்கு. அந்த ஸ்பைசஸோட ஸ்மெல் நல்லா வருது. உங்களுக்கு இந்த மாதிரி மட்டன் பிரியாணி செய்ய பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் கமெண்ட் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.